ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் வயதானவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசும் முதியவர்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளையும் பென்ஷன் திட்டங்களையும் அறிவிச்சிட்டு வராங்க. அதை பற்றி தான் பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக மொத்தம் 11 வகையான சலுகைகளை மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 5 பார்த்துட்டோம். இப்போ மீதம் இருக்கிற 6 பார்க்கலாம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஓராண்டுக்கு 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீட்டை வழங்குகிறது. 2வது இ-சஞ்சீவினி டெலிமெடிசின் இத்திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் எங்கும் அலையாமல் வீட்டிலிருந்தபடி இலவசமாக மருத்துவ ஆலோசனை மற்றும் மனநல ஆலோசனைகளை பெற முடியும். 3வது ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா வறுமை கோட்டுகளில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு சக்கர நாற்காலிகள், செவிப்புலன் கருவிகள் மற்றும் ஊன்றுகோல்கள் போன்ற உதவி சாதனங்கள் இலவசமாக வழங்கப்படும். 4வதாக முதியோர் சுகாதார பணியாளர்களுக்கான தேசிய திட்டம் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மலிவான விலையில் உயர்தரமான சுகாதார பாதுகாப்பை அரசு உறுதி செய்கிறது. 5வதாக அடல் வயோ அபியுதத் யோஜனா ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்கள் திட்டம். இத்திட்டத்தின்படி ஆதரவற்ற மூத்த குடிமக்களுக்கு நடமாடும் மருத்துவ சேவைகள், முதியோர் இல்லங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கிட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அரசு சார்பில் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. 6வது மறு வேலைவாய்ப்புக்கான மூத்த திறன் கொண்ட குடிமக்கள் போர்ட்டல். இந்த இணையதளத்தின் மூலம் மூத்த குடிமக்கள் பலரும் தங்கள் திறமைகளை கொண்டு மறு வேலைவாய்ப்பை பெற முடியும். 7வதாக ஸ்மார்ட் சாதனங்கள். அதிநவீன ஸ்மார்ட் வாட்ச்கள் மூத்த குடிமக்களின் இதய துடிப்பை கண்காணித்து அவசர காலங்களில் எச்சரிக்கைகளை அனுப்ப உதவுகின்றன. மேலும் ஆன்லைன் மருத்துவங்களின் மூலம் வீட்டிலிருந்தே மருந்துகளை ஆர்டர் செய்து பெறவும் முடிகிறது.